இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் 16 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் போட்டி. கூட்டணி கட்சியினர் போட்டியிடும் தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். வைத்தியலிங்கம் பேட்டி. புதுச்சேரியில் 5 கோடி மதிப்பிலான 3 கிலோ தங்கம் பறிமுதல். பரிசு பொருட்கள் கொடுப்பதை தவிர்க்க ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும். தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் பேட்டி. கமலை நம்பி சென்றவர்கள் இன்று நடுத்தெருவில் நிற்கின்றனர். பாஜக மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் பேட்டி. புதுச்சேரியில் 16 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதாகவும் அதற்கான வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார் கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம். மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை தவிர்த்து கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் வைத்திலிங்கம், புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாகவும், அதன்படி மண்ணாடிப்பட்டில் செல்வம், ஊசுடு தொகுதியில் கார்த்திகேயன், இந்திரா நகர் தொகுதியில் ராஜகுமார், தட்டாஞ்சாவடியில் வைத்திலிங்கம், காமராஜர் நகரில் தேவதாஸ், லாஸ்பேட்டையில் வைத்தியநாதன், முத்தியால்பேட்டையில் ராஜேந்திரன், அரியாங்குப்பம் தொகுதியில் விஜயலட்சுமி, மணவெளியில் அனந்தராமன், ஏம்பலம் தொகுதியில் கந்தசாமி, நெட்டப்பாக்கத்தில் அன்பரசன், நெடுங்காடு தொகுதியில் தினேஷ்குமார், திருநள்ளாறு தொகுதியில் கமலக்கண்ணன், காரைக்கால் வடக்கில் ரஞ்சித், மாஹேவில் ரமேஷ் பரம்பத், ஏனாமில் கொல்லப்பள்ளி அசோக் போட்டியிடுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இந்த 16 தொகுதிகளை தவிர்த்து கூட்டணி கட்சியினருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு சீட் வழங்கப்படாதது குறித்த கேள்விக்கு அது கட்சி மேலிடத்தின் முடிவு என தெரிவித்தார். அறிவிக்கப்பட்ட தொகுதிகளை தவிர்த்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மீது கட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் அறிவித்துள்ளார். கமலை நம்பி சென்றவர்கள் இன்று தெருவில் நிற்பதாகவும், அவர் செய்தது தியாகமில்லை துரோகம் என புதுச்சேரியில் பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரியில் குடும்ப தலைவிக்கான உதவித்தொகை, முதியோர் விதவை பென்ஷன் உயர்வு உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும், புதுச்சேரியின் வளர்ச்சி தொடர இந்த அரசு தொடர வேண்டும் என்றார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி என்ற பெயர் மட்டுமே இருப்பதாகவும், கூட்டணி இல்லை என தெரிவித்த அவர், அந்த கூட்டணிக்கு வாக்களித்தால் தாங்களே தங்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொள்வதற்கு சமம் என்றார். ஃப்ரெண்ட்லி ஃபைட் என்ற பெயரில் புதுச்சேரி மக்களை காங்கிரஸ் ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு இரட்டை இலக்கத்துடன் கூடிய பாஜக உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்வார்கள் என தெரிவித்த வானதி சீனிவாசன், கமலை நம்பி சென்றவர்கள் இன்று தெருவில் நிற்பதாகவும், அவர் செய்தது தியாகமில்லை துரோகம் என விமர்சனம் செய்தார். அவரோட அசைன்மெண்ட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ டெல்லியில கொடுத்துறாங்க, அவ்வளவுதான். அவரை நம்பி பின்னால போனவங்க தெருவில் நிக்கிறாங்க. அதாங்க ஒரு கட்சி தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஆயிரக்கணக்கில் அவர் பின்னாடி போறாங்க. அந்த கட்சிக்கு லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்றாங்க. கூட போய் நின்று 5 வருஷம் உழைச்சதுக்கு அப்புறம் அவர் மட்டும் எம்பி ஆயிட்டு கூட இருக்கிறவனெல்லாம் தியாகம் பண்ணுங்கிறாரு. இதுக்கு பேர் தியாகமா? கமல் செய்தது தியாகம் அல்லங்க, துரோகம். தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கும் வாக்களித்தவர்களுக்கும் துரோகம் செய்திருக்கிறார். புதுச்சேரியில் ரூபாய் 5 கோடி மதிப்பிலான 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், பணம், பரிசு பொருட்கள் கொடுப்பதை கண்காணிக்க முதன்முறையாக ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்த உள்ளதாக புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் புதுச்சேரி செய்தியாளர்களுக்கான தேர்தல் குறித்த பயிலரங்கு தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள வழிகாட்டுதல் அடிப்படையில் தேர்தல் நடைமுறைகளை அமல்படுத்தி வருவதாகவும், கண்காணிப்புகளை தீவிரப்படுத்த 24 மணி நேரமும் செயல்படும் சோதனை சாவடிகள் புதுச்சேரியில் 19, காரைக்காலில்
இடங்களில் 10, ஏனாமில் 10, மாஹே பிராந்தியத்தில் 7 இடங்களில் அமைத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் 3 பறக்கும் படைகள் தொகுதி முழுவதும் சுற்றி வருவதாகவும், இதை தவிர வருமான வரித்துறை உள்ளிட்ட 24 அமலாக்க முகமைகள் வாயிலாகவும் விமான நிலையம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை கண்காணித்து வருவதாக தெரிவித்த அவர், புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் 3 கிலோ எடையுள்ள ரூபாய் 5 கோடி மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறினார். புதுச்சேரி மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியான தேர்தல் நடத்தும் மாநிலமாக இருப்பதாகவும், இருப்பினும் வாக்காளர்களுக்கு பரிசு பணம் கொடுப்பதை தடுப்பதுதான் தேர்தல் துறையின் மிகப்பெரிய சவாலாக மாறி இருக்கிறது. இதில் புதிய முயற்சியாக ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு பணியை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். ஃப்ளைங் ஸ்குவாடுமே கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஃபோர்ஸ். அவங்க கிட்ட போலீஸும் இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டும் இருப்பாங்க. ஸோ அதனால தான் ஃப்ளைங் ஸ்குவாட்ஸை நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த முறை எம்பவர் பண்ணியிருக்கோம். இந்த முறை ஒவ்வொரு தொகுதியிலையும் ரவுண்ட் த கிளாக் வேலை செய்கிறதுக்காக கிட்டத்தட்ட 90 ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அது அல்லாமல் ரோலிங் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் சொல்லக்கூடிய, அதாவது சர்ப்ரைஸாக செக் போஸ்ட் ஒரு இடத்துல இருக்காது, செக் போஸ்ட் இடமே மாறிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற செக் போஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 16 செக் போஸ்ட் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இல்லை, ஒரு 49 செக் போஸ்ட் வந்து பார்டர் செக் போஸ்ட், அதாவது ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்டர் செக் போஸ்ட் ஒரு 49 இடத்துல நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நடக்கிற இஷ்யூஸ் இஸ் கோயிங் டு பி சீரியஸ். ஏன்னா இந்த டைம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரோன் ஃபுட்டேஜஸ் நம்மகிட்ட இருக்கும். ஸோ ஒரு நபர் பணம் கொடுக்குற நபர் இருந்தாருன்னா அவரை தூரத்துலேருந்து ஃப்ளைங் ஸ்குவாட் கிட்டக்க நெருங்குற டைமில் தான் தெரிஞ்சிருது. அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமில் ஒரு லேக்னாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த ட்ரோன் டீமை இந்த முறை லான்ச் பண்ணுறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் தொகுதியான காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பாலாஜி தியேட்டர் பின்புறம் உள்ள சித்தன்குடி பகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எல்ஜேகே தொகுதி கோகுலகண்டன் ஏற்பாட்டில் அப்பகுதியில் ஒவ்வொரு வீடாக சென்று தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து ஸ்ரீ கதிர்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். பொன்னாடை மற்றும் பூஜை செய்யப்பட்ட மாலைகள் அணிவித்து மரியாதை செய்யப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், எல்ஜேகே பொதுச் செயலாளர் சுரேஷ் பிரபாகரன், எல்ஜேகே மாநில செயலர் ரவி என்கிற ராஜாராம், வர்த்தக பிரிவு மாநில தலைவர் மொபைல் சரவணன், எல்ஜேகே வார்டு தலைவர் எம் சுகுமார், என்ஆர் நிர்வாகி சுகுமார் உடனிருந்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்கிறது. இத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை பெறப்பட்டது. இதில் என்ஆர் காங்கிரஸ், திமுக, பாஜ, அதிமுக, லஜக, தவேக, பாமக, நதக, விசிக, சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சைகள் என 442 பேர் 514 வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இதில் முதல்வர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி, மங்களம் என 2 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்து மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த 24ஆம் தேதி புதுவையில் உள்ள 17 தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகங்களில் 30 தொகுதிகளில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை செய்யப்பட்டது. இதில் மாற்று வேட்பாளர்கள் மற்றும் ஏ, பி படிவம் இன்றி அரசியல் கட்சி சார்பில் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்தவர்கள் என 77 பேரின் மனுக்களை நிராகரிக்கப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ், திமுக, அதிமுக, பாஜக, அதிமுக, லஜக, தவேக, பாமக, நதக உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள், சுயேட்சைகள் என 365 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் அவர்கள் சமர்ப்பித்திருந்த இதர மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இந்த நிலையில் வேட்பு மனுக்களை வாபஸ் பெற இன்று கடைசி நாளாகும். மதியம் 3 மணி வரை மனுக்கள் பெற அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. நெல்லித்தோப்பில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆனந்தபாபு, உருளையன்பேட்டையில் மதிமுக வேட்பாளர் பாண்டுரங்கம், மண்ணாடிப்பட்டில் தேமுதிக வேட்பாளர் தமிழ்ச்செல்வி, நெட்டப்பாக்கத்தில் தேமுதிக வேட்பாளர் வேலு, வில்லியனூரில் விசிக வேட்பாளர் பரசுராமன், பாகூரில் சிபிஎம் வேட்பாளர் இளவரசி, முத்தியால்பேட்டையில் சிபிஎம் வேட்பாளர் சரவணன், தட்டாஞ்சாவடியில் சிபிஐ வேட்பாளர் சலீம், லாஜக சார்பில் பாகூரில் ரிச்சர்ட்ஸ், எம்எல்ஏ ரீகன்,
நெல்லித்தோப்பில் ஜஸ்டின் மற்றும் சுயேட்சைகள் என 71 பேர் மனுக்களை வாபஸ் பெற்றனர். இதனைத் தொடர்ந்து மாலை புதுவையில் உள்ள 30 தொகுதிகளுக்கு 294 பேர் அடங்கிய இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மேலும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு மோதிரம், சிலிண்டர், வாளி, குக்கர் உள்ளிட்ட பல்வேறு சின்னங்கள் ஒதுக்கப்பட்டது. நாளை முதல் அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு இணையாக சுயேட்சைகளும் தங்களது சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள். இதனால் புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்துள்ளது. புதுவையில் உள்ள 30 தொகுதிகளுக்கு நேற்று இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் உழவர்கரை, நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, நேட்டப்பாக்கம் ஆகிய 4 தொகுதிகளில் அதிகபட்சமாக தலா 14 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். குறைந்தபட்சமாக ஊசுடு தொகுதியில் 5 பேரும், உப்பளம் மற்றும் நெடுங்காடு தொகுதியில் தலா 6 பேரும் களத்தில் உள்ளனர். இதனிடையே புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. ஊசுடு தொகுதியில் போட்டியிடும் அரிமா தமிழன், நெட்டப்பாக்கத்தில் போட்டியிடும் அமுதவன் ஆகியோருக்கு வாளி சின்னமும், உழவர்கரையில் போட்டியிடும் புஷ்பலதாவிற்கு கரும்பலகை சின்னமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வில்லியனூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிவா VN பாளையம் பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திமுக மாநில அமைப்பாளர் சிவா நேற்று அத்தொகுதிக்குட்பட்ட GN பாளையம் பகுதிக்கு ஐயனார் கோவில், வெங்கடேஸ்வரா நகர், வள்ளியம்மை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அப்பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் தாம் செய்த வளர்ச்சிப் பணிகளை பட்டியலிட்டும் துண்டு பிரசுரம் வழங்கியும் வாக்குகள் சேகரித்தார். பொதுமக்கள் மிகுந்த வரவேற்பு அளித்ததுடன் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். வாக்கு சேகரிப்பின் போது திமுக நிர்வாகிகள் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். பாஜக அகில இந்திய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை ஆதரித்து காமராஜர் நகர் தொகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது அவர் பகுதிதோறும் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டினார். குறிப்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு தர்பூசணி சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவர் தனது பேச்சில் இந்த தொகுதியில் வளர்ச்சிப் பணிகளை விரைவாக முன்னெடுக்க வல்லவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் என்பதையும், மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் அவருக்கு இருப்பதையும், மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் மாற்று அரசியலை உருவாக்க வேண்டிய அவசியம் இருப்பதையும் வலியுறுத்தினார். மேலும் பொதுமக்களுடன் நட்பு சூழலில் உரையாடி பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியோரின் கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டறிந்தார். பல இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்ததுடன் மலர் தூவி உற்சாக ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த பிரச்சாரத்தில் பாஜக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் தொண்டர்கள் மற்றும் கூட்டணி ஆதரவாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். ராமநவமியை முன்னிட்டு புதுச்சேரி அடுத்த பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதில் 2000 லிட்டர் பால் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு 36 அடி ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநவமி விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு ஆஞ்சநேயர் கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் உள்ள 36 அடி ஆஞ்சநேய சுவாமிக்கு 2000 லிட்டர் பால் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ ராமமூர்த்திக்கு பூர்ணாகிதி நடைபெற்று கடம் புறப்பட்டது. முன்னதாக விசேஷ மூலமந்திரம், யாகம் உள்ளிட்டவை நடந்தது. அதனைத் தொடர்ந்து 106 திவ்ய தரிசன நிலையங்களுக்கு யாத்திரையாக சென்று ராமர் பாதத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் இன்று மாலை சீதா திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ரெயின்போ நகர் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் எல்ஜேகே இளைஞர் அணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசைன் தலைமையில் எல்ஜேகே தலைவரின் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி சின்னமான தர்பூசணி வடிவில் கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வில் பிரகாஷ், யுவராஜ், ராஜேஷ், கார்த்தி, முரளி, கவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் முதற்கட்ட வாக்கு சேகரிப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கோபிகா ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுவை மாநிலத்தில் உள்ள 30 தொகுதியிலும் பல்வேறு கட்சியினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர்கள் அவரவர் தொகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வேட்பாளர் கோபிகா பாலு தனது முதற்கட்ட வாக்கு சேகரிப்பினை செல்லிப்பட்டு பகுதியில் உள்ள ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது முதற்கட்ட வாக்கு சேகரிப்பினை கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்களுடன் துவக்கினார். இதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி ரெயின்போ நகரில் தேவநாதன் புதிய நீதி கட்சி புதுச்சேரி மாநில அமைப்பாளரை அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்தார். பின்பு புதுச்சேரியின் வளர்ச்சியின் புத்தகம் ரைசிங் ஆஃப் புதுச்சேரி என்று புத்தகத்தை அவருக்கு வழங்கினார். புதிய நீதி கட்சியின் ஆதரவையும் தெரிவித்தனர். உடன் புதுச்சேரி நீதி கட்சியின் உறுப்பினர்கள் இருந்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மா கோவில் சத்திரம், வசந்த நகர், பெருமாள்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் என்ஆர் வேட்பாளர் ரவிக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியில் 16 இடங்களில் போட்டியிடுகிறது. மீதமுள்ள இடங்களில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்றன. இதில் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பொதுமக்களையும் முக்கிய பிரமுகர்களையும் சந்தித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு திரட்டி வந்தார். இந்த நிலையில் இன்று வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ரயில்வே கேட், அம்மா கோவில் சத்திரம், வசந்தபுரம், பெருமாள்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் உடன் சென்றனர். மேலும் பொதுமக்களிடம் ரவிக்குமார் பேசுகையில், கடந்த 5 ஆண்டில் புதுச்சேரியை வளர்ச்சி பாதைக்கு முதல்வர் ரங்கசாமி கொண்டு வந்து இருக்கிறார். வில்லியனூர் தொகுதியின் வளர்ச்சிக்காக என்னை இங்கே வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார் என்று கூறினார். ஜக்கு சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். கூப்பிட்டா ஓடி வந்து உங்களுடைய கட்டளைகளை நான் நிறைவேற்றுவேன். வில்லியனூரை நம்பர் 1 தொகுதியாக மாற்றுவேன். அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைந்த தொகுதியாக உருவாக்குவேன் என்று அவர் கூறினார். தமிழ்நாடு வணிகர்களின் சங்கம் சார்பில் ரவி அண்ணாமலை தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து தேர்தலுக்காக தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். இதில் சேதராப்பட்டு பகுதியில் உள்ள புதுகாலனி, திடீர் நகர், காமராஜ் நகர், சரஸ்வதி நகர், சேதராப்பட்டு மெயின் ரோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ரமேஷ் கொம்பாக்கம், புதியம்பட்டு, பாண்டிய நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
புதுச்சேரி மாநிலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சுமார் 19 இடங்களில் தனித்து போட்டியிடுகின்றன. இதில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பாமக வேட்பாளராக ரமேஷ் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த ரமேஷ் இன்று கொம்பாக்கம், ஒதியம்பட்டு, பாண்டியன் நகர், வில்லியனூர் நகர பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் வீடு வீடாக சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் மிகுந்த வரவேற்பு அளித்ததுடன் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். வாக்கு சேகரிப்பின் போது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள் உடன் இருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் 16 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் போட்டி. கூட்டணி கட்சியினர் போட்டியிடும் தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். வைத்தியலிங்கம் பேட்டி. புதுச்சேரியில் 5 கோடி மதிப்பிலான 3 கிலோ தங்கம் பறிமுதல். பரிசு பொருட்கள் கொடுப்பதை தவிர்க்க ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும். தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் பேட்டி. கமலை நம்பி சென்றவர்கள் இன்று நடுத்தெருவில் நிற்கின்றனர். பாஜக மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் பேட்டி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.